64 பிள்ளைக்கு போச்சு இல்ல போல வேகத்துல முடிஞ்சிருச்சா? சபா 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 அண்ணா மருமானே 9 சோதனை பெற்ற ஜோனர் சென்றால் ஜெயம் பெற முடியவில்லை. நீங்க அனைவரும் போய் தோல்வடைந்து வந்தீர்கள். என் பிள்ளைகள் 64 சென்று அந்த அபிமன்னனை கொண்டு விட்டால் பார்த்தாயா? எப்படி 64 பிள்ளைங்களும் இங்கிருந்து போன வேகத்துல அந்த அபிமன்னன் கையால செத்து போச்சுங்க. ஆமா, நம்ம பிள்ளைகள் நறுவிட்டு முழு எல்லாமே காலி. என் பிள்ளைகள் 64 வாழ்ந்து படிக்கிறார்கள். ஐயோ என்ன செய்வேன்? பட்டத்தை ஆழ்வதற்கு ஒரு பாடலை இல்லையே. பிள்ளைகள் 64 சென்றால் இன்று ஜெயம் பெற்று விடலாம் என்று தெரிவித்தாயே மாமா. நாளை எனக்கு பிறகு இந்த அச்சுபலத்தை ஆள்வதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை போல இல்லாமல் போய்விட்டதே மாமா. நான் என்ன மாமா செய்யட்டும்? மருமானே ஆமா, முனைப்படாதே, முனையை கேட்டிக்குள். ஆமா உன்னை மேலுக்கு மேலாம் உயர்த்துகிறேன். என் பிள்ளைகளை பறி கொடுத்த அந்த சொண்டால பாவியை நான் விட போவது கிடையாது. இப்பொழுதே புறப்படுகிறேன். அவன் அங்கத்தை 2 பிளவாக பிளந்து அங்கை பறக்கக்கூடிய காக்கை கழுவுக்கு நான் விருது பெற்று வருகிறேன் மாமா. சென்று வருகிறேன். ஒரு நாளும் தாமத வேண்டாம். சீர்களை சிங்கம் போல் ஐவருக்கு தாழ்வார இல்லை என்று நீ சாடித்த சண்டாள தனிமையில் வந்து அகப்பட்டா. பிள்ளைகளை கொண்டு நானும் உன்னையும் எம்மபுரி சேர்த்த போரே.
பேருக்கு ஒரு தாழ்வாரம் கூட இல்லை என்று சாடித்த சண்டாளா. ஆமா சொன்னேன், அப்படிதான் சொன்னேன். தனிமையிலே வந்து அகப்பட்டா என் கையில். உன் பிள்ளைகளையும் கொன்றேன், உன் பிள்ளைகள் போன இடத்துக்கு ஒன்னையும் சேர்த்து வைக்கிறேன். அப்படியா? உண்மைதான், வணங்காத முடி. சிவனுக்கே வணங்குவது கிடையாது, யாருக்கு சிறை வணங்கல, யாருக்குமே கிடையாது. அப்படியா? உட்காரு, எந்திரி, உட்கார்றா. உன் வணங்க முடிய வணங்க வைப்பண்டா தோழி. வந்து எந்த காலம் படிக்கடா சென்றால துரோகி. போன வழிய பாருடா சென்றால துரோகி. என்ன செய்வது? உன்னை கொள்வதற்கு எனக்கு மனவல்ல. பெரிய தந்தையுடைய சபதம், உன் வலது தொடைய ஒடைத்து தலையிலே சாய்த்து உன் மார்பு இருப்பிடமாக பிளந்து உன் உதயத்தை ஒரு கை சல்லமா அள்ளி உண்கிற வரைக்கும், அது முதல் இது வரைக்கும் அள்ளி கையால் சல்ல அள்ளி உண்பதை என்று தந்தையார் பீமராஜன் சபதம் வச்சிருக்கார். வீணா போயிடும். பொய்யாகத்தான் இருக்குமோ என்று நான் சிந்தையில் எண்ணினேன். ஆமா, பையன் என்ன மாமா அந்தாஜி கொடுக்கிறான் மாமா. வணங்காமொழிய வணங்க வச்சுட்டான். நம்ம பாதத்தில் உளுந்து நான் மன்னிப்பு கேட்ட பிற்பாடுதான் மாமா என்ன விட்டான் ஓடியாங்க. என்ன செய்யறது? 13 நாளாக உத்தம் முடிக்கணும், அந்த அபிமன்னனை கொல்லணும். இதுக்கு தகுந்த யோசனை மாமா தாங்கள் தான் தெரிவிக்கணும் குருவே. நாம ஒண்டி ஒருவராக சென்றுதான் அவனை ஜெயம் பெற முடியவில்லை. அதனால நாம 4 பேரும் யுத்தத்துக்கு போக வேண்டும். 4 பேரும் சென்றால் நான் யுகம் கட்டுகிறேன். 4 பேர் சென்று யுகத்தால் கட்டி அவனை சுலபமாக. ஆமா,
நான் மகன் சமர். குருதேவா புறப்படு குருதேவா போலாம். புறப்படு. உன்னை எல்லடா எங்களை எல்லாம் அடித்து விட்டா இப்ப உன்னால் முடிந்தால் உயிரை காப்பாற்றிக்கொள். அபிமன்னா அப்பல்ற நடிச்சா இப்ப வாடா பரிமாறலாம். அடே கெளுட்டு படமே சொல்றேன் சொல். அடே துரோணனே ஓ சூஸ்தத்தால் யுகம் கட்டிக்கிறேன். என்னடா யுகம் கட்டிக்க? பத்மயுகம் வியூகம் சூஸ்திரயுகம் என்று சொல்லக்கூடிய யுகமெல்லாம் கட்டிக்கிறேன். சூசுமா யுகம், வி யுகம், சடாவி யுகம், பத்மயுகம் நான்கு யுகம் கட்டிக்கிறேன். 4 யுகத்தை கட்டி ஒரு சூஸ்தத்தால் என்ன மடிக்கிறேன். உங்க 4 யுகத்தை இப்ப என்ன செய்கிறேன் பாக்குறீமா? என்ன செய்வ? சூசுமா யுகம் கண்ணா கண்டானா அபிமன்ன பாலே அபிமன்ன பாலே அந்த பையனை கொண்டு போலாம கூட்டிட்டு வந்த நாம 4 பேர்த்தையும் யுகத்தை ஒழிச்சு மஞ்சு மாட வச்சுட்டானே. தம்பி கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம் இவன் ஒன்னாலும் கொண்டு போடுவான். ஒரு மகனே துரியோதனா நீ வேற இந்த 4 பேரு ஒன்றாக சேர்ந்து சொல்றதுக்கு வழி சொல்லுன்னா அவன் கும்மி வச்சு 4 பேர்த்தையும் சேர்த்து கூத்துறான். துரியோதனா ஆமா அஞ்ச வேண்டாம் துரியோதனா, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளாய். உண்மை துணன் செய்தவன் ஒருவன் இருக்கிறான் பரமனை தன்னை கோரி. கொன்ற மலை அடி கொண்டு வந்தார் இவனை கொல்லலாம் துரியா. கையிலுக்கு தவம் செய்து வரம்பர போயிருக்கிறான். எதற்காக போயிருக்கான் தெரியுமா? அதாவது பீமனை பலி வாங்குவதற்காக சிவபெருமானிடத்திலே சென்று இவனை கொள்வேன் என்று நான் கொன்ற மாலையை வாங்கி வருகிறேன் என்று போயிருக்கிறான் பீமனை கொள்றதுக்கு. ஆமா அப்பேற்பட்ட கொன்ற மாலையை கொண்டு வந்தால் இப்பேற்பட்ட சைந்தவனால் மட்டும் நான் அவனை மடிக்க முடியும். ஏமாமா குருதேவா ஆமா ஏன் மைத்துல சைந்தவன் அந்த வீமனை கொல்றதுக்கு சிவனை நோக்கி தபம் செய்து மலை வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஆமா வீமனை தானே கொல்ல முடியும், இவனை போய் எப்படி நாம கொல்ல முடியும்? அது எல்லாம் தந்திரமாக நான் சொல்கிறேன். என்ன சைந்தவனை அழைத்து என்னை மறுபடியும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கைலைக்கு கடுதவம் செய்ய போன உன்னோட மைத்துன இன்று நம்மை தேடி வந்து கொண்டு இருக்கா. அவரை வரு வழியிலேயே முதல்ல அவரை சந்திப்போம். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். மைத்துனர் கூப்பிடுங்கப்பா. ஆமா ஆகட்டும். ஒரு இடத்துல இன்னைக்கு நாங்க ஜெயம் பெறுவதும் அபஜயம் பெறுவதும் உன் கையில் தான் இருக்குது இன்னைக்கு. ஏங்க இல்லையா? ஆமா
ஆசாரியில அந்த அபிமன்யுக்கிறான் பாத்தியா, அவன் ஒருவனே எங்கள் 4 பேர்த்தையும் சென்றாலும் அவனை நாங்க ஜெயம் பெற முடியல. ஆமா, நீ வாங்கி வந்திருக்கிற இந்த கொன்ற மாலையை வைத்து அவனை இன்னைக்கு நாம மடிக்கணும். அதுக்கு தான் உன்ன வரவழைச்சிருக்கிறோம். இந்த கொன்ற மாலை. ஆமா, அதுக்காக கேக்குறேன். கொன்ற மாலையால தான் அவனை மடிக்க முடியும். எனக்கு நன்றாக தெரியும். இந்த கொன்ற மாலையை போட்டால் ஆமா உன்னை கொன்று விடலாம். அதுக்காக நான் வாங்கி வைத்தனா அந்த வேமங்களான்னு தெரியுமா, கரும்புனி பையன் 3வது இடத்துல கரும்புளி மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி குத்தி கணத்துல ஓட்டி வச்சான். ஆமா, அன்னைக்கே நான் அவன் மேல மனசு வச்சேன் அந்த வேமனை கொல்லணும்னு. சில காலம் நான் ஈசனை நோய்க்கு தவன் செய்து இந்த கொன்ற மாலையை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். யார வீமனை கொல்ல இத வாங்கிட்ட கொடுத்துட்டு நான் ஏன் சவதை எப்படி வேற அதுக்கே கவலைப்படுறேன். ஈமனை கொல்றதுக்கு தானே. ஈமனை கொல்லத்தான் நாயக்கல நீயே கவலைப்படுறேன். அவனை கொல்ல வச்சிருக்கிறேன். அப்ப என்ன பங்கமெல்லாம் அவனை கொண்டாவணும்பா. அதுக்குதான் நான் வீமனுக்காக இந்த கொன்ற மாலை வாங்கியிருக்கேன். ஈ என்ற எழுத்துக்கும் வீமன் என்றால் ஒண்ணுதான் அபீமன்யம். ஈமனே நாம என்னைக்கு போய் கொல்லுறது, அதுக்குள்ள இந்த பையனை விட்டு வச்சா நம்மளெல்லாம் இன்னைக்கே நான் சொல்வதை கேள். அந்த அபி என்றாலும் ஒன்றுதான், அந்த பி அந்த அபிமனாய் இருந்தால் என்ன, பீமனாய் இருந்தால் என்ன, இன்றைய நடப்பதை பேசுவாயா? அதை நாம பாத்துக்கலாம். காலதாமதம் செய்ய வேண்டாம். இப்ப நாம எல்லாம் உயிர் பிழைப்பதா இருந்தால் அபிமன்னனை கொண்டேதான் ஆக வேண்டும். எங்களுடைய உயிரெல்லாம் உன் கையில இருக்குது. நாங்க முக்கியமா, உன்னுடைய சபதம் முக்கியமா? அவனை அப்புறம் அடித்துக்கலாம். இன்னைக்கு சித்து